நேத்திக்கு பார்த்தோம் நம்ம எல்லா விதத்திலயும் தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது கற்பனை எப்படி அவரை நம்ம துதிக்கணும் ஆராதனை பண்ணணுங்கிறச்சே, நம்ம கிட்ட நம்ம அன்பு காமிக்கிற மாதிரி மத்தவங்களையும் நம்ம நேசிக்கணும். இதை விட வேற பெரிய கட்டளை எதுவுமே இல்லை. இது 2 தான் கொடுத்திருக்காரு. சோ இந்த 2 கமாண்ட்மெண்ட்ஸ்லயே தேவன் சொன்ன ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சொன்ன அந்த 10 இதுவும் வந்துருது. சோ தேவன புத்தி உள்ள ஆராதனையா இது மாறுது. தேவனுக்கு பிரியமா இருக்க வைக்குது. தேவனுக்கு என்று சாட்சியா வாழ வைக்கிறது. சோ என்ன பண்ணணும், முதல்ல தேவன் கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவரை நம்பணும், அவர் சொல்றது கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுல 2வதா என்ன சொல்றாரு, அவரை முதல்ல நேசிக்க சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன, நம்மள நேசிக்கிற மாதிரி மத்தவங்களை. என்னையே நான் எங்க நேசிக்கிறேன், என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்ற பல பேர் இருக்கலாம். ஆனா பிடிக்கலைங்கிறச்சு நம்ம முதல் கற்பனை ஃபாலோ பண்ணுவோம் தெரியுமா, எல்லா விதத்திலையும் தேவனை சார்ந்து கொண்டு அவரை நேசிக்கிறச்சே அவரோட அன்பு நமக்குள்ள வந்து நம்மையும் நம்ம நேசிக்கணும். எனக்காக செல்ஃப் கேரே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. என் மூலியமா தேவநாம மகிமைப்பட, என்